ஆத்ம வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன், வருஷநாடு. நம்ம தமிழ் புத்தாண்டை பற்றி தெரிஞ்சதை சொல்வோம். இந்தியா, மலேசியா, இலங்கை மற்றும் சிங்கப்பூர், அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு. சரிங்களா? தமிழ் புத்தாண்டு வருடப்பிறப்பை அப்படி தான் கொண்டாடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வைசாக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றும் கேரளாவில் விஷு அப்படின்ற வருடப்பிறப்பு, அப்புறம் பர்மியம் புத்தாண்டு, கம்போடியா புத்தாண்டு, லோவா புத்தாண்டு, சிங்கள புத்தாண்டு மற்றும் தாய்லாந்து புத்தாண்டு, இது எல்லாமே இந்த தமிழ் வருடப்பிறப்பில் தான் கொண்டாடப்படுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இடங்கள்லாம் தமிழர்கள் ஒன்று வாழ்ந்திருக்காங்க, அங்கே போய் சில காலங்கள் ஆண்டிருக்காங்க. அதனால் அங்கே தமிழர்களோட இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க அந்த தமிழ் புத்தாண்டை அதே நாளில் அவங்க ஒரு வேறு பேரில் வச்சு அவங்க கொண்டாடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி கொண்டாடப்படுது அப்படின்னா, சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய நாட்களை கணிக்கிறது தான் இந்த தமிழ் புத்தாண்டு. 365 நாட்கள் 6 மணி நேரம் 11 நிமிடம் 48 நொடிகள் ஒரு தடவை பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு. சரிங்களா? இதனால் இது ஒரு முறை சுற்றி வர்றதை தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. தமிழ் புத்தாண்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப துல்லியமான ஒரு கணிப்பு தமிழ் புத்தாண்டு மட்டும்தான். ஏன்னா ஆங்கில புத்தாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி 15 வரும், இல்லாட்டி ஜனவரி 14 வரும், இல்லாட்டி ஜனவரி 13 வரும். இப்படி காலங்கள் ஒரு நாள் 2 நாள்ன்றது முன்னமாக வரும். அதனால் ஆங்கில புத்தாண்டு ஆங்கில கணிப்புகளை விட துல்லியமான கணிப்புன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ் புத்தாண்டு கணிப்பு தான். ஏன்னா அவங்களோட கணிப்பை கிரிகோரிய நாள்காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்காட்டின்றது அவங்களோட கணிப்பு. ஆனால் அதை விட ரொம்ப துல்லியமான கணிப்பு நம்மளோட புத்தாண்டில் தான். சித்திரை 1 தான் கொண்டாடப்படுது. சித்திரை 1 நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடை ரொம்ப சுத்தப்படுத்தி, ரொம்ப வீடுகளுக்கான அந்த ஒரு திருவிழா காலத்தில் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரியான வீடுகளை சுத்தம் பண்ணி நம்மளோட வாயில் கதவுகள் இருக்குது, வாயில் வாசல் படி இருக்கு இல்லையா, அந்த இடங்களை சந்தனம், குங்குமம், மஞ்சள் இட்டு, சாணி பசுஞ்சாணம் மொழுகி, மா கோலமிட்டு, மா தோரணம் கட்டி அந்த நம்மளோட இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். அதனால் கலைமகள் நம்ம வீட்டில் வாசம் செய்வாள் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் அறுசுவை உணவுகளை நம்ம உண்றது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். சரிங்களா? இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 5 அறுசுவை உணவுகளை நம்ம அன்றைய நாள் எடுத்துக்கிறது முழு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் சித்திரை புது வருடம் அன்னைக்கு நம்ம பஞ்சாங்கம், அதாவது நம்மளோட பிற்காலங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக பஞ்சாங்கம் ஒன்றை வாங்கி நம்மளோட பூஜை அறையில் வச்சு சந்தனம், குங்குமம் மட்டும் நம்ம வழிபட்டு வந்தோம்னா நம்மளோட அடுத்து வரக்கூடிய காலங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றது ஒரு விதமான நம்பிக்கை. இதை நீங்கள் வருடம் செய்யலாம். இல்லாட்டி மாதம் ஒரு முறை வரக்கூடிய தமிழ் மாத முதல் நாள் இருக்கு இல்லையா, தமிழ் மாதம் முதல் நாளில் நீங்கள் இதை கொண்டு வரலாம். ஏன்னா இந்த தமிழ் வருடப்பிறப்பு எப்படி கொண்டாடப்படுதுன்னா, அதாவது மேஷத்தில் ஆரம்பித்து சித்திரை 1, பங்குனியில் மீனத்தில் முடியும். அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு ராசி. அதாவது இந்த மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த 12 ராசியும் 12 மாதங்களை குறிக்கும். உங்களோட ராசி கட்டத்தில் சூரியன் எங்கே இருக்கோ அந்த மாதிரி தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் அதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சூரியனோட இதை வச்சு தான் நம்மளோட ஜாதகமே கணிக்கப்படுது. அதனால் இந்த சூரியனை இன்றைக்கு நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பானது. இதனால் பஞ்சாங்கங்களை வாங்கி வச்சு நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை செஞ்சாலும் சரி, இல்லை மாதம் தமிழ் மாதங்களில் 1ஆம் தேதி நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தை நீங்கள் பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு வாய்ப்பு அமையும். அதனால் இந்த புத்தாண்டில் எல்லோரும் முழு ஆரோக்கியத்துடனும், தன்னம்பிக்கையோடும், மன நிம்மதியோடும், அனைத்து பொருளாதார முன்னேற்றத்துடனும், உங்களோட குலதெய்வ அருளோடும் வாழ்வாங்கு வாழ இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் வழிநடத்தட்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.